எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிய விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் பால் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறுங்க. சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.